லைப்போசெக்ஷன் சர்ஜரிங்கிறது வேற, வெயிட் ரிடக்ஷன் சர்ஜரிங்கிறது பேரியாட்ரிக் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. லைப்போசெக்ஷன் அதாவது ஃபேட் குடிக்கிற சர்ஜரிக்கு வந்து லைப்போசெக்ஷன் சர்ஜரி, ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. பேரியாட்ரிக் சர்ஜரி வந்து இட் இஸ் மென்ட் ஃபார் வெயிட் ரிடக்ஷன் சர்ஜரி. ஒருத்தர் 200 kgs இருக்காங்க அப்படின்னா அவருக்கு வந்து பேரியாட்ரிக் சர்ஜரி தான் பண்ண முடியும். ஏன்னா அவரோட எய்ம் வந்து 200 kgsல இருந்து அவர் வந்து ஒரு 50 kg 60 kg குறையும் போது அவருக்கு டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் வரதை தடுக்க முடியும். ஸோ அதுக்காக பண்ற சர்ஜரி. இன்னொன்று 200 kgங்கிறது ரொம்ப பெரிய வெயிட், அதனால காம்ப்ளிகேஷன்ஸும் வருதுனால டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் ஹார்ட் ப்ராப்ளம் வரதுனால அதுக்கு நம்ம பேரியாட்ரிக் சர்ஜரி பண்றோம். அதுக்கு வந்து பேரியாட்ரிக் சர்ஜரி வெயிட் ரிடக்ஷன் சர்ஜரி, அது வந்து லேப்ரோஸ்கோப் மூலியமா போயிட்டு எய்தர் வயிறோட கெப்பாசிட்டியை குறைக்கிறதோ இல்ல நம்ம சாப்பிட்றத வந்து பைபாஸ் பண்ணி ஸ்டொமக்ல இருந்து உடலுக்கு வந்து ஒரு பைபாஸ் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. அதை ரூவன் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வழியா வந்து சாப்பாடு வந்து போயிடுறதுனால நமக்கு வந்து டைஜஷனோட ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து அப்சர்வ் ஆகாம வெயிட் குறையும். ஸோ இதுதான் வந்து வெயிட் ரிடக்ஷன் சர்ஜரிங்கிறது லேப்ரோஸ்கோப் பண்ணி வயிற்றுக்கு உள்ள பண்ணக்கூடிய சர்ஜரி. இதுதான் வந்து பேரியாட்ரிக் சர்ஜரியோ வெயிட் ரிடக்ஷன் சர்ஜரி.